முடியும். இப்படி போய் 4வது மேட்ச் வந்துருச்சு. 4th மேட்ச் கைஸ். 2 மேட்ச்ல இப்படிதான் 30 கில் டார்கெட் வைப்பாங்க. முக்கியமா 2.2 அது இப்படி முறியடிக்கும். ஒண்ணுமே புரியல. இன்னும் 2 மேட்ச் தான் இருக்கு. இது ஒண்ணு, அடுத்த மேட்ச் ஒண்ணு. மொபைல் பிடிஸ்மே ஒழுங்கா விளையாடல பாரு. மொபைல் பிடிஸும் வரல. ஆமா, இவங்க தான் எப்பவுமே கில்ஸ் அண்ணா நீங்க போன மேட்ச் மொபைல் பிடிஸ் ஃபைட்டெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ஃபைட் இல்லக்கா, அந்த கில்ஸ் எடுத்துருக்கு. இது ஜெயிச்சாங்களா? மேட்ச் ஜெயிச்சாங்களா? 23க்கு 24 கில் எடுத்தாங்க. ஆனா 30 எடுக்காத வரைக்கும் நமக்கு எதுவுமே தேவையில்லதான்ப்பா. 31 எடுத்து நம்பர் 1 வராத வரைக்கும் தேவை. ஆமா, அவ்வளவு கில்ஸ் எடுத்து அவங்க டாப் 5ல வந்துட்டாங்க. 30 கில் இல்ல, 22 கில்லுக்கா. 22 அவங்க அவ்வளவு கில் எடுத்தாங்க. உடனே பின்னாடி பிடிஎஸ் வந்துச்சு. 2 பேர் முடிச்சு பிடிஎஸ் டீம் ஆகால மரணம். அப்புறம் மிச்ச 2 பேர் பரவாயில்ல. இன்னும் 2 மேட்ச் இருக்கு. யாருமே வந்து விடாமுயற்சியை கை விட்டுறாம பண்ணிட்டே இருக்கணும். பூச்சி பண்ணிட்டே இருக்கணும். இந்த 2 மேட்சும் கண்டிப்பா 36 எடுக்க முடியுமா? முதல் மேட்ச் ஒரு படத்தை guys, thank you so much for the 6200 likes guys. Thank you so much for the love. நன்றி கேட்டதுக்கு போட்டது. வெரியான நாக்கு ப்ரோ, வெரியான நாக்கு. போட்டு பேக்கப் கொடுக்க வந்துட்டா. அவங்க மார்னிங் வந்து 3 கிலோ பிடிஎஸ் 3 கிலோ எடுத்துட்டாங்க ப்ரோ. 4K லைவ் வராது ப்ரோ. ரெண்டாவது லைவ்ல வந்து நான் 1080p தான் போட்டேன். 4K போடல. அப்படியே வந்து அப்படியே பார்த்தோம் guys. 4K மாதிரி தான் இருக்கும். ஷோ ஓஜி ஸ்போர்ட்ஸ் கிட்ட ஏறிட்டாங்க. 2.2 சாண்டல் ஸ்போர்ட்ஸ் லீடர் நம்ம இவன் வந்துட்டான். ஒரு நாக்கு. ஓஜி ஓஜிலாம் இதுக்கு போய்ட்டாங்க ப்ரோ. அந்த பேர் என்ன? ராட்ரிக் நாக்கு. ராட்ரிக் போய் சாண்டல் ஸ்போர்ட்ஸ் ஃபிஷர்ஸ் ரா கீ எடுத்து போய் இதுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்கலாம் குகைக்குள்ள ஓடிடுவாங்க ப்ரோ. குகை நானிஸ் தூக்கி அடிச்சிச்சு. 4K லைவ் சேஞ்ச் நடுவுல சேஞ்ச் பண்ண முடியாதுல. இது பண்ணிட்டாங்க. சாகோ சாண்டா ஸ்போர்ட்ஸ் ஒருத்த மச்சான் பாருங்க. சரியான நாக்கு. லைவ் கட் ஆயிரல. சரியா உள்ள போய் டப்பு அடிச்சு டப்பு வந்துட்டானே. ஐவரி நாக்கு. ஐவரி நாக்கு. ராட்ரிக் நாக்கு. டோனியோ நாக்கு. அவ்வளவுதான். இங்க பாருங்க இவன்ட்ட ஆமோ இல்ல. வேரி யாரு இமே காப்பாத்திட்டா ப்ரோ. இவன் தான் சாகோ தான். கன் இல்ல, புல்லட் இல்ல, வேற வழியெல்லாம் போய் கத்தில குத்திட்டான். மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகுது. ஆனா உங்களுடைய லைவ் ஸ்ட்ரீம் வந்து 1080ல கூட வரல. 2Kல தானே இருக்கு. நல்லாவே இருக்கு. 2Kல ஓடுது. 4K மாதிரி. ஆமா ஆமா 2K ஓடுது இல்லையா? ஆமா நான் 2K னே. ஓ ஆமா 2K. அவங்க 2Kல இருக்கு. ஆமா ஆமா. டிஃபால்ட் ஸ்ட்ரீம் ரேட் வந்து நான் 4K வைக்கணும். 2K இல்லாம गाइस நான் மறந்துட்டு வந்து அப்படியே போட்டேன் गाइस. இது மனசுல எவன் மனசுனா இருக்கு விடுறான். உம்மால வெறியாவது எனக்கு. டைம் எடுத்து இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்றது பண்றீங்க பாத்தீங்களா? அதுவே ஒரு மாதிரி இருக்கணும். நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. ஏமா நாம என்னைக்காவது அம்மா பிடிக்குமா லைக் போட்டுக்கோ, அப்பா பிடிக்குமா லைக் போய்க்குவோம், வாயா பிடிக்குமா லைக் போட்டுமோன்னு என்னைக்காவது ஆடியன்ஸ் வந்து மென்டல் கூதிங்க மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணிருக்கோமா? ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா கூட அவ்வளோ ரெஸ்பான்சிபிளா தான் பதில் சொல்லுவோம். வெறியாவது. அதனால தான் அவ்வளோ பேர் அத்தனை வருஷமா இன்னும் அப்படியே இருக்கும். இல்ல எனக்கு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூனா சிரிச்சுட்டு போயிருப்பேன். ஒன்றும் மேட்டர் இல்லை. ஆனால் அதில் கொஞ்சமாச்சும் பாசிபிலிட்டி இருந்தால் நான் ஒத்துருப்பேன். நான் சூப்பர்மேன், நான் பறப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. மதன் ப்ரோ பறந்துருவாரு, அவரு தான் சூப்பர்மேன் அப்படின்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. நான் எங்கடா பறக்கிறேன், தொண்டை வழியில என்னால் பேசவே முடியல, பறக்கிறேன் குறக்கிறேன்னு வேற பேசிட்டு இருந்தானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஐவரி பார்த்தீங்கன்னா 2 கில்லு. கொஞ்ச நேரம் பேசுங்க, கொஞ்ச நேரம் உங்களால் முடியல.
2.2 இப்போதைக்கு 6 கில் எடுத்திருக்கு. இப்போதைக்கு ஹையஸ்ட் கில் யாருன்னு பாத்தீங்கன்னா 2.2 6 கில். எஸ்டிஜி 5 கில்லோட இந்த சூப்பர்கள்ல நீ பாருங்க பாவம் நல்லா விளையாடுறாங்க அடிக்கடி. சூப்பர்களா அவங்களும் 5 கிலோட தான் இருக்காங்க. அதுக்குள்ளே தண்ணி வந்து எடுத்துட்டு நாட்டாமணி கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்காங்க. 7 கில் லீட் வச்சது சூப்பர்கள் நீ. அங்க ஈவென்ட்ல டோனி நாக்கு ஏதோ ஒரு டீம் ஏறுது இவங்க கிட்ட. என்ன டீம் இது? டீம் 10க்கும் ரோமியோ நம்ம 2.2க்கும் ஃபைட். ரீகால் எடுத்தாங்கன்னா இல்ல ரீகால் கார்டு மட்டும் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா 2 பாயிண்ட் அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மொமெண்டம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு இவங்க பக்கம். மொமெண்டம் இவங்கள்ட்ட செம்மையா ஷிஃப்ட் ஆயிடுச்சு. செம்மையா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன ஈவென்ட்ல 13 14 கில் எடுத்தாங்கண்ணா. போடு ஃபியூரி விக்கி நாக்கு. ஃபியூரி வந்து தின்னு. ஃபியூரி விக்கி தின்னு. அடி பா ராட்ரிக் தூக்குவானா மேல ஏறி வர மேல யூடியூப் ரோமியோ ஐயோ கச்சர் பச்சர் கொஞ்சமா ஐயோ ஐவரி மட்டும் தான் இருக்கான் மேல வந்து வேலையை காமிச்சிட்டானுங்க. ஷார்ட் சர்ஜி போட்டு பிரிச்சுட்டான். ஐவரி மட்டும் தான் ராட்ரிக் அகால மரணம் மறுபடியும் ரீகால் பண்ணிக்க முடியும். துள்ளும் வீடியோ கால். ஓ ஆமா இவன் இப்பதான் காலேஜ் அவன் 12th ரெண்டு பேரும் ஒரே ஏஜ் தான் 1 இயர் உடைய. போடு ஐவரி தான் மாஸ்டர் மைண்ட் போட்டு பிரிச்சு தள்ளிட்டான் ப்ரோ. அந்த ஸ்குவாடையே முடிச்சிட்டான். அகால மனம் அடைஞ்சது. அதான் டீம் 10 அகால மனம் அடைஞ்சது. 9 கில் 2.2 9 கில். இன்னும் இங்க வந்து 2 டீம் தான் இருக்காங்க. டீம் 11 நம்ம ஸ்பார்கிஸ் லைவ் இருக்காங்க. அதே இடத்துல இன்னொரு டீம் இருக்காங்க. நம்ம ரோமியோ இஸ் லைவ், வெட்டு, ராம்போ சோலோ இவங்க மட்டும் தான் இருக்காங்க. பார்க்கலாம். ரீகால் மட்டும் எடுத்து 2 பாயிண்ட் மேல 2.2 வந்து மேல எல்லாரையும் கூப்பிட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க 9 கில் அடிச்சிருக்காங்க. மறுபடியும் ஒரு 30 கில் ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. பார்க்கலாம். ஸ்கில்ஸ் எல்லாம் பொறுத்தளவு இவங்க கரெக்டா பெர்ஃபெக்ட்டா எல்லாமே பண்ணிடுறாங்க. லாஸ்ட் ஜெயிக்கிறது மட்டும் கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அதையும் உடைப்பாங்களான்னு தெரியல. ஓகே ஸ்மோக் போட்டான். ஐவரி முன்னாடி போறான். சம்மன் பண்ணி டீமை மட்டும் மேல கூட்டானா இங்கே 13 கில் இருக்கு. ஸ்பார்கிஸ் லைவ் போட்ட மாதிரி ஒரு ஸ்ப்ரே அந்த மாதிரி ஐவரி ஸ்பார்கிஸ் லைவ் ஆள மரணம். ஸ்பார்கிஸ் லைவ் எப்படி பார்த்தான்னு கூட தெரியாது. ஸ்பார்கிஸ் லைவ் சும்மா லைட்டா எட்டி பார்த்தான் அவ்வளவுதான். மரணம் உமா கொடுத்தது அவனுக்கு. வெட்டு பாக்குறான். ஏய் அவன் போய் கில்லு ஓசிகள் கொடுத்துட்டானே 2.2 கொடுக்க கூடாதுன்னு. அவ்வளவுதான் கொய்யால. Thank you so much Jonathan Joe bro. Thank you so much for the super bro எனக்கெல்லாம் நடுவுல வந்து அந்த இந்த தேன்னு என்னென்னவோ கிட்ட வர வந்துச்சுல. நான் எல்லா டைம்லயும் பாஸ் தான் பண்ணேன். பாஸ் பண்ணி தான் நான் பேசுறேன். வந்து நான் பேசக்கூடாது அப்படின்னு நான்லாம் ஒத்த வார்த்தை கூட கோவம் இருந்துச்சு ஒழிய நான் ஒரு தேவையில்லாத வார்த்தை எதுவுமே நான் மேக்சிமம் என்னோடது வந்து நான் எவ்வளவு கலக்கியெல்லாம் பேச முடியுமோ அவ்வளவுதான் பேசினேன். அவ்வளவு இருந்துச்சு. நான் அப்பவுமே பேசக்கூடாது தான் இருந்தேன். நான் கண்ட்ரோல்டா தான் இருக்கேன். கண்ட்ரோல்டு எமோஷனோட தான் இருக்கேன். நான் எதுவுமே பேசல. பேசவும் இனிமேலும் மாட்டேன். நான் வந்து இருக்க வரைக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கரெக்டா தான் இருக்கேன். இதுக்கு மேல என்னோட கண்ட்ரோல் தான் இருக்க முடியாது. நான் கண்ட்ரோலோட உச்சத்தில் தான் இருக்கேன். நான் முதல்ல நான் கூட பரவாயில்ல. நான் அப்படியே தேலியே ஆரம்பிச்சு தேலியே முடிப்பேன். நான் 30 நிமிஷம் கூட பேசுவேன். இவங்களே வச்சு அடிப்பேன், அழுவலாம் வைப்பேன். இப்பெல்லாம் நான் எதுவுமே பண்றது இல்லை. எல்லாத்துலயும் ஒதுக்கி தான் போயிட்டு இருக்கேன் நான். ஸோ அதெல்லாம் வந்து எதுவும் சொல்லாதீங்க தலை. இவ்வளோ இது கூட இந்த எமோஷன்ஸ் கூட இல்லைன்னா இட்ஸ் நாட் ஈவன் மேன். கண்டிப்பாக இவ்வளோ கோவம் கூட வரலன்னா எப்படி இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஐ ஹவ் கண்ட்ரோல்ட் மை செல்ஃப் டு எவ்வளோ டு த கோர். எனக்கு சாக்கோ வெறிய கார் கொடுக்குறானோ கொடுத்துக்கிறோம். அடிஸ்டானே பாருங்க. ரோமியோ ஸ்லைவ் நான் கஷ்டம் வெட்டியும் தூக்கிட்டான். ரீகால் எடுக்கிறான். சாக்கோ ரீகால் எடுத்துட்டான். ரீகால் எடுத்துட்டு கீழே விட்டானுங்க. வெறியா எடுத்தானுங்க. பாயிண்ட் ஒரு செகண்ட்ல வெறியா ரீகால் அடிச்சானுங்க. சாக்கோ மட்டும் தான் எடுத்தான். பரவாயில்ல ஒருத்தர் இருந்தாவே இன்னொருத்தனால போய் எடுக்க முடியும். ஆமா ப்ரோ 2 கிலோ வருமா மேல ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நான் செய்யாத தப்புக்கு தான் ப்ரோ என்ன வந்து எப்பவுமே டேர்ம் பண்ணுவாங்க. ஒத்தா உண்மையாலுமே
நான் எங்க வெளியவே போனதில்லை, யாரையுமே மீட் பண்ணதில்லை, ஒரு மீட்டப் பண்ணதில்லை, எதுவுமே பண்ணதில்லை. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் செய்யவே செய்யாத ஒரு தப்பு வச்சு தான் நம்ம சொல்லுவானுங்க. நான் பாட்டுக்கு வேலை உண்டுன்னு நான் காலிலேருந்து நைட் வரைக்கும் ஸ்டீம் பண்ணுவேன், அவ்வளோதான். தோத்தா கோவம் வரும், அவ்வளோதான் திட்டுவேன், அவ்வளோ. இது தவிர நான் வேற எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் ஃப்ரம் த பிகினிங் இப்போ வரைக்குமே இந்த பொட்டேன்லால நான் வந்து செய்யாத தப்புக்கு மட்டும்தான் என் மேலே பண்ணுவானுங்க. அதுன்னுவானுங்க இதுன்னுவானுங்க வெறியாவானுங்க அப்படியே. இப்போ கூட அதே தான். நான் படுக்க பாருங்க, நேற்று காலைல நைட் வரைக்கும் ஸ்டீம், காலைல வரைக்கும் போட்டேன், 2 மணி நேரம் தூக்கிட்டு வந்து மறுபடியும் 14 மணி நேரம் ஸ்டீம் போட்டேன், மறுபடியும் 3 மணிக்கு முடிச்சேன், காலைல வந்துட்டேன், அவ்வளோதான். மறுபடியும் இன்னொரு லைவ் ஆரம்பிச்சா காலைல 5 மணிக்கு தான் முடிப்பேன். நான் இங்கே தான் இருக்கேன், அவ்வளோதான். ஐ எம் நாட் டூயிங் எனிதிங் வித்அவுட் ஸ்ட்ரீம். அவ்வளோ கரெக்டாக தான் இருக்கேன். எப்போ பார்த்தாலும் செய்யாத ஒரு தப்பு வச்சு என் மேலே டேர்ம் பண்ணுவானுங்க, அப்படியே வெறியாவும் அப்படியே எனக்கு பத்திக்கிட்டு வரும். ப்ரமோஷன் பண்ணதில்லை, இந்த ஐடி செல் பண்ணதில்லை, எதுவாவது உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா கூட அதை பண்ணக்கூடாதுன்னா ஒதுக்கி நின்னுக்கிறேன் நான். அவ்வளவு பேர் 3 லட்சம் 4 லட்சம் கொடுக்குறேன் நான் ஒரு மாசத்துக்கு, வருஷத்துக்கு கிடையாது, ஒரு மாசத்துக்கு 4 லட்சம். எல்லாத்தையும் வேணான்னு சொல்லிட்டு தான் நான் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கேன். போதும், சப்போர்ட் பண்றவங்க இருந்தா போதும், நம்ம ஜெயிச்சுக்கலாம், காசு ஒரு மேட்டர் இல்லை அப்படின்னு தான். வாத்தா வெறியாவது எனக்கு ஒவ்வொரு வாட்டி ஏதாவது நான் செய்யவே செய்யாத ஒண்ணுன்னு சொல்லிட்டே இருந்தா யாருக்கு இருந்தாலும் கோவம் வரும். நீங்க பேசிட்டு போது ரியாட் கிட்ட ஒரு ஃபைட் தானே, டோனி ஆமா செத்துட்டாங்க, ராட்ரிக்கு டோனி செத்துட்டாங்களே மறுபடியும். அவங்க 2 பேரும் தம்பி இவங்க செத்து விளையாடுறாங்கப்பா. இவங்க உண்மையாலுமே எல்லா டீம் அடி வாங்குறாங்க, ஊர்ல இருக்க எல்லா டீம் அடி வாங்குது இந்த அணி. யார் டீமே செருப்படி வாங்கி செத்துட்டு தான் இருக்குது இந்த அணி. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லாத்துட்டையுமே அடி வாங்குது. 2 நாக் வச்சு அழுத்தவே இல்லைண்ணா அவன். டோனி 2 நாக் வச்சு அவன் ஈஸியா அழுத்திருக்கலாம், அழுத்தாம போயிட்டு இன்னொருத்தன் அடிக்க போய் மாட்டிட்டான். அகால பண்ண எனக்கு தெரிஞ்சு 2.0 அகால பண்ண நினைக்கிறேன். ஏன்னா இதுல வேற ரீகால வேற ஒரு டீம் இருக்காங்க. அவங்க ரீகாலும் எடுக்கலையா, அங்க மாட்டிடுறாங்க. சாக்கோ மட்டும் தான் ஸ்கிப். தனியா இருக்க பாக்காதீங்க, விட்டுருங்க. தனியா இருக்க பாக்காதீங்க, அவன் போய் அவன் ரீகால் பண்ணு. டீம் 13 பாருங்க, டீம் 13 13. ஜோஸ் டீம். Whether it was city traffic. எஸ்டிஜி சுத்து போடுறாங்க ஜோஸ் அன்னைக்கு. ஒருத்தர் நாக்ல இருக்காரு, ஜெனோ. 3 பேர் தான், ஜார்ஜி மைண்ட், ட்ரிபிள்எஸ் கிறிஸ், 280. அவள்தான் டான்ஸ் ஆடுறாரு 280. ஃபைட் வந்து எஸ்டிஜிக்கும் ஜோஸ் அன்னைக்கும் போயிட்டு இருக்கு. நீங்க டீம் பாக்காதீங்க, ஆனா நான் சொல்றேன், நான் வந்து எஸ்சிபி ஃபைட் பார்த்துட்டு இருக்கேன். நான் தான் சொன்னேன் பாக்காதீங்க. ஆனா வந்து மிகப்பெரிய ஒரு தவறு இருக்கிறான். அவ்வளவு எஸ்சி வேலை பண்றேன். ஆள் இல்லாத இடத்துல இருந்து ஆள் இருக்கிற இடத்துல போயிட்டு இருக்கான். ஆள் இல்லாத இடத்துல இருந்து ஆள் வர்ற டீம் இருக்காங்க. அது தெரியாம ஒருத்தர் போய் அகால வரணும் 2.0 அகால வரணும் நினைக்கிறேன். இல்ல பெரிய கால விட்டு டவுன் இல்ல என்னடா எஸ்டிஜி கிட்ட இவ்வளவு பேரு? அப்பா எஸ்எம்டி சாண்டா ஈஸ்போர்ட்ஸ் போடு, சாண்டா ஈஸ்போர்ட்ஸ் வேலை பண்றாங்க. வந்ததுதான் வந்தாங்க. எவ்வளவு டீம் கிட்ட கிரு ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க, ஏகப்பட்ட ஃபைட். அவ்வளவுதான், சாண்டா ஈஸ்போர்ட்ஸ் தான் गाइस. இந்த ஸ்பான்சர் வந்து சாண்டா ஈஸ்போர்ட்ஸ் தான். எஸ்டிஜி முடிச்சிட்டாங்க, ஜோஸ் டீம் முடிச்சிட்டாங்க, 8 கில் போட்டு வச்சிருக்காங்க. சாண்டா ஈஸ்போர்ட்ஸ் குடுக்குற மாதிரி கொடுத்து இந்த 10,000 அவங்களே புடிக்குவாங்களா அப்படின்றது தாங்க இப்போ பார்க்க போறோம். ஆனா சாகோ என்எம்எஸ் மாட்டிட்டானே, சாகோ என்எம்எஸ் மாட்டிட்டான், டீமை தூக்கிட்டான். பட் ஆனா சாகோ வந்து என்எம்எஸ் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்துட்டான். பின்னாடி பாடுறாடி 3 பேர் இருக்காங்க, பின்னாடி பாடுறா. அவனே ஒருத்தன் தானே இருக்கான், எப்படி 2v2 பண்ண முடியும்? 1v2 தான் பண்ண முடியும். ஒரு நாக்கு லோகன் ஐடியும் அரசனும் வராங்க மேல. வெறியா ஓடுறான் சாக்கோனா, வெறியா ஓடுறான். பின்னாடி சுத்திரான் சாக்கோ மாட்டிட்டு நினைக்கிறேன். இல்ல பின்னாடி
வரல, ரைட் சைடுல தான் வந்திருக்கான். பின்னாடி ஆர்டர் நோட் ஆர்டர் பின்னாடி வரான், வந்துட்டான். சாக்கோ ப்ரோ தெரியல. ஐயோ டிபி அவன் கேம் எடுத்துட்டு மறுபடியும் இது பண்ணா செத்துட்டான். எய்ம்ல அடிச்சு அவன் செத்துருப்பான். 1 HP தான் அவன், பாயிண்ட் 1 HP. அவன் ஆமா ஸ்கோப் ஆஃப் பண்ண. டிஃபேர் பண்ணிட்டான். ஆனா சாக்கோ ரீகால் பண்ண வேணாம், ஏன்னா அவன் சாக்கோ வந்து ரீகால் கார்டு எடுத்தான் மேல, ஞாபகம் இருக்கானே? ஆமா இல்ல எடுக்கலாமே, எடுக்கல ரீகால் இன்னும் ஒருத்தர் போனாங்க. போடு ஜியூஸ் போடு, ஷாட்கன்ல வச்சு தெரிக்கிறான் ப்ரோ ஜியூஸ். உளப்பறான் போங்க. பக்கத்துலயே எஸ்என்டி சாண்டா ஸ்போர்ட்ஸ் பக்கத்துல இருக்காங்க. ஒரே ஒருத்தன் சாண்டா டேம் 1 நிமிஷம் தான் இருக்கு. இவங்க யாரும் என்ன ரீகால் போகாம இருக்காங்க. இருக்காங்க பண்ணிடலாம். ஆசியா வந்தா யாரும் இல்ல, சேஃப். பின்னாடி இந்த பக்கம் பேட்டிங் ஏஞ்சல் அணி வந்திருக்காங்க. மொபைல் டீம் பக்கத்துல, எம்பிடிஎஸ் பக்கத்துலயே, மொபைல் பிடிஎஸ் பக்கத்துல ஒரு 4 பேர் பேட்டிங். நேடு மாதிரி புரியறான். கோட் நாக் மொபைல் பிடிஎஸ் வந்து முட்டிறாங்க. ஐயோ 2 நாக் யூஸ் பண்ணதுல சூப்பரா அடிச்சிருந்தாங்க இந்த பசங்க. நேடு கார்டு ஜாடு மாதிரி ஒரு நேடு போட்டாரு. குமார் மாமா ஆட்டக்காரன், குமார் மாமா ஆட்டக்காரன். டேய் அடுத்த டீம் வருது. அடுத்த டீம் வந்து பிடிஎஸ் எப்படி விளையாடுது பாருங்களேன். சிம்பா ரொம்ப சிம்பாலாம் ஒரு சமயத்துல எப்படி இருந்தவன் இப்படி எழுச்சி விட்டானே. சிம்பா நாக்கு கேட்ச் அங்க பாருங்க. மால்டோ கேப்சன் இவனு ஓடுறானுங்க அடி வாங்கிட்டு. தற்கொலை கார்டு மட்டும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு. ஸ்லாமிங் பண்ணி பக்கத்துல தற்கொலை ஜாட் வந்து இவன் சாய்ட் டீம். இப்ப பாருங்க ஒரு தற்கொலை. ஆனா சாய் ப்ரோவியும் ரஜ்காட் ப்ரோவியும் கோல் பண்ணுவீங்களே, வட்டாங்களா? உண்மையாலுமே என்ன ஜூஸ் மட்டும் அடிச்சிருந்தா வெறியா இருந்திருக்கும். கேப்சன் கரெக்டா கேட்ச் பண்ணா போட்டு ரஸ்கார்டு மேல ஏறான். இருக்கான் வரானுங்க, மேல ஏறி வரானுங்க, முடியறானுங்க. மொபைல் பீட்டு சகால பண்ணுமா? இல்ல யாருமே முடிந்தது, ரீகால் முடிந்தது. ஐயோ ஐபர்சன் எங்கேயோ இருக்கும். ஐயோ ஐபர்சன் எங்கேயோ இருக்கும். ஒரு டவர் மேல இந்த டீமே இவன் டீமோட விளையாடா. ரீகால் முடிந்தது. அவ்வளவுதான். பிடிஎஸ் மொபைல் 20 கில் நானா இப்படி தான் மேல போகுது. ஒண்ணுமே புரியல. இவ்ளோ கில் உள்ள இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2.0 11 கில்லோட இருக்காங்க. அதை விட்டு ஐஎஸ்டி கில் வேற யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஐபர்சன் ஒரே ஒருத்தர் 20 கில். அதுக்கு அடுத்து ஷாட்ஸ் அணியில பாத்தீங்கன்னா மொத்தமா 11 கில். ஷாட்ஸ் அணி இவனுக்கு வச்சிருக்காங்க யூடியூப் மட்டன். அவ்வளவுதான், வேற யாருமே கிடையாது. ஓவராலா பார்த்தா இவங்க மட்டும் தான் இருக்காங்க. ஐஎஸ்டி கில்னா அது பிடிஎஸ் மொபைல் மட்டும் தான் ப்ரோ இந்த மேட்ச். 20 வெளியே வரல. எங்க போய் தரமாடி ஒரு மேட்ச் நல்லா விளையாடிட்டு அப்படியே 4 மேட்ச் போய் உட்கார்ந்தாங்க. இதெல்லாம் சொல்லாதம்மா, மறுபடியும் ஆரம்பிச்சிருவாங்க ஒருத்தன். பாத்தீங்களா இததானே நான் சொன்னேன் அப்படின்றான். ஆல்ரெடி நீங்க 2 டைம் கத்திட்டீங்க சார். நீங்க நாளைக்கு பாத்துக்கலாம். ப்ரோ ஓஜிபிடஸ் வின் பண்ண ப்ளே பண்ணல, 2.0 வின் பண்ண கூடாதுன்னு ப்ளே பண்றாங்க. உங்க கருத்து என்ன ப்ரோ? ஆமாமா, நான் வந்து மறுக்கலாம் இல்ல, அது உண்மைதான். பட் ஆனா அவங்களுக்குள்ள தானே அந்த ரைவல்டி வந்து ஆரம்பிச்சிச்சு. அவங்க தானே பேசிக்கிட்டாங்க, நான் இனிமேல் உன்னை டிராஃபி பார்க்க விட மாட்டேன், நான் ஒன்னும் ஜெயிக்க விட மாட்டேன்னு. அவங்களுக்குள்ள ப்ரோ அது பிளேயர்ஸ் ஓடுது. நாம வந்து அதெல்லாம் தலையிட முடியாது. அவனுங்க யார வேணா அடிக்கலாம், யார வேணா சண்டைக்கு போகலாம். 2.0 தான் போன, உங்களுக்கே தெரியும். போன வாரம் பாயில ஜெயிக்க போற மேட்ச்ல பாயில வந்து நின்னு ஸ்மோக் போட்டு அவங்க ஜோனுக்குள்ள போகும்போது அவங்களை எப்படி நாணி பண்ணி அடிச்சாங்கன்னு நீங்க பாத்தீங்க. அவங்களும் பழி வாங்குறாங்க, இவங்களும் பழி வாங்குறாங்க, மாறி மாறி பழி வாங்கிக்கிறாங்க. அதெல்லாம் கேமோட இது ப்ரோ. அதெல்லாம் நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. நம்ம அதெல்லாம் போய் பண்ணா மேட்ச் பிக்சிங் ஆகி போயிடும். நீ அடிச்சுக்கோ புடிச்சுக்கோ என்ன வேணா, பிளேயர்ஸ் பத்தி தப்பா பேசாத, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லாம் கேம்னா உள்ள வந்து எல்லாம் எதிரிதான். அவன் வின் பண்ண தலை
நாம வின் பண்றோம்னாவே மத்தவங்க வின் பண்ண கூடாதுன்னு தான் அர்த்தம். அவ்வளவுதான் முடிச்சு. எல்லாரையும் ஜெயிச்சதான் நம்ம வெற்றி பெற முடியும். நம்ம எல்லாருமே வெற்றி பெற முடியாதுல்ல. ராடுக்கு மறுபடியும் ஆள வரணும். ராடுக்கு மறுபடியும் ஆள வரணும். ஜோன் அவுட் ஃபைட் அவ்வளவுதான். இவங்க தான் வந்தாங்க, BTS 2.0 தான் வந்தாங்க ஃபைட் எடுக்கிறதுக்கு. எனர்ஜி வேற இருக்காங்க இங்க. ஐவரி தூக்குறான். என்னமா சரசன்ப்பா போட்டு டம்மு டிம்முங்கறான்டா. என்னமா சரசன்? சரசன் ஆமாங்க. ஒரே ஒருத்தன் தான். சாக்கோ ப்ரோ மேல வந்துட்டாரு. இல்ல நேடு பண்ணி படிக்கட்ல ஒரு நேடு போட்டுருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும். சாக்கோ ப்ரோ விழுந்துரும். அவ்வளவுதான். வாவ் 13. இப்ப கூட ஒண்ணு இல்லக்கா, ஜஸ்ட் 15 16 17 பீஸ்க்கா எடுக்க முடியும் தான் தெரியலையே. ஆனா இன்னும் BTS மேல உட்கார்ந்துறாங்க. எப்ப இறங்கணும் டைம் யாருப்பா நிறைய கில் எடுத்தது. நிறைய கில் எடுத்தது யாரு? BTS மொபைல் ஓகே. அவங்க வந்து 21. ஆனா ஒரே ஒருத்தன் தான் அலைவ். ஹையஸ்ட் கில் எடுத்த டீம்ஸ் பாத்தீங்கன்னா 13 இவங்க. 2.13 சாட் சோதியனி 11. ஆமா டீம் 10ன்னு. இது இல்லாம அவ்வளவுதான். இது இல்லாம தங்கமொய்தி டீம் 12 எடுத்துட்டாங்க. தங்கமொய்தி டீம் வந்து 12. வெற்றி பெறல. ஹையஸ்ட் கில் 2.0 தங்கமொய்தி டீம் தானே. ஆனா இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியலண்ணே. மதன் ரிமூவ் ராட்ரிக் ஃப்ரம் 2.0. அவங்க கேட்டா நான் கண்டிப்பா ரிமூவ் பண்றது இல்ல. ஒன்னும் மேட்டர் இல்ல. அது ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க தான் டீம் சேஞ்சஸ் வேணாம்னாங்க. நான் தயார் தான் எல்லாத்துக்கும். எந்த டீம் வந்து டீம் சேஞ்சஸ் கேட்டாலும் நான் ரொம்ப சந்தோஷமா மாத்துவேன். தோக்கர் டீம் மாத்தணும்னு தான் எப்பவுமே எனக்கு ஆசை. தோக்கர் டீமை ரீடைன் பண்றதுல எனக்கு என்னைக்குமே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்ததே கிடையாது. எனக்கு நல்லாவே தெரியும் இவங்க பொட்டன்ஷியல்லாம் அதிகம் அப்படின்னு. அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பாக்குறதுனால தான் அவங்க தோக்குறாங்களே ஒழிய மற்றபடி அவங்க கேம் பிளேல எந்த குறையும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸு ஒரு மாதிரி ஜாலியாக விளாடணும்னு பார்க்குறாங்க, அவ்வளோதான். அவங்க நியூ பிளேயர்ஸை வந்து இது பண்ணுறது, ரெக்ரூட் பண்ணுறது இல்லை. கைஸ் பாருங்க, 3000 people வாட்சிங்க பாருங்க. 3000 பேர் பார்க்குறீங்க, 3500 பேர் பார்க்குறீங்க, 2000 பேருக்கு லைக் போடாமல் இருக்கீங்க. நீங்கள் சொல்லி தான் புது லைக் போட்டேன். தப்புன்னு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க. தட்டியை விட மாமே தட்டி விடு. தலைகீழெல்லாம் சும்மா ஜிங்குன்னு இருக்குது. பார்த்தா இன்னைக்கெல்லாம் ஒரு தூக்கத்தை போகலான்னு பார்த்தா ஜோக்கர் போய் இன்னைக்கு GTA வந்துடுவார். போயிட்டு ஜாலியாக அங்கே வேற போய் உருட்டிட்டு இருக்கணும் கொஞ்ச நேரம். ஓகே, இன்னும் 9 டீம் 30 பேர் அளவு இருக்காங்க. BTS 2.0 வந்து உள்ள வந்துட்டு இருக்கு. அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட அவங்களால 18 கில் தான் ஈஸியா எடுக்க முடியும். இப்ப கூட டீம் 25 UOP டீம் தேடி வராங்க. UOP டீம் வராங்க. ஆல்ரெடி அவங்க வந்து கெல்லுக்காக தான் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வரும்போது ஒரு நாட் வைக்கிறாங்க. UOP டீம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட் 1 HP சரியான ஒரு ஸ்ப்ரே போட்டாங்க. முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே நாலு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லாங் வந்து ராட்ரிக் ஒரு கவர் கொடுக்குறான். கைஸ், ஐஎஸ் ஸ்கில்லோட ஒரு பிளஸ் என்னன்னா கடைசி மேட்ச் வரைக்கும் யாரு ஜெயிப்பான்னு தெரிய முடியாதுல. கிளம்பிட்டாங்க. ஜோன் அவுட் ஆஃப் ஜோன் ஃபைட் தேவை கிடையாது. கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ப்ரே வருது. Bro, we miss old OGBTS. Any tips for OGBTS? Bro, அவங்க பிராக்டீஸ் பண்ணாதான் bro ஜெயிக்க முடியும். இல்லனா கடைசி வரைக்கும் ஸ்லாப் 3 தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 15 மேட்ச் லீடிங்ல இருப்பானுங்க. இந்த தடவை பப்பு வேவல 15 லீடிங்கா வேவலத்துல வேலையாவல. இந்த தடவை டீம் ஸ்ட்ராங், ரைவல்ரி, டார்கெட் அடிக்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடந்துச்சு. பாம்பு ஆப்போசிட்ல இறக்கி விட்டது, பயத்தை கொடுத்தது எல்லாமே இந்த தடவை வந்து பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. பயப்பே இல்லை யாருக்கு மேலே. என்ன அவனுக்கு ஒரு டீம் தானே அப்படின்னு சொல்லி அடிக்கிறானுங்க. அவ்வளவுதான் ப்ரோ. வரலாறுல இல்ல ப்ரோ. 3 வருஷம் வார் நடந்திருக்கு. வரலாறுல கிடையாது. BTS 20 மேட்ச் தொடர்ந்து தோத்ததெல்லாம் வரலாறுல இல்ல. இவ்வளவு நாள் ஸ்லாட் 3ல இருக்கிறதெல்லாம் வரலாறுல இல்ல. 5 கில். ஆனா 2.0 15 கில் அடிச்சாங்க. 2.0 வந்து பாத்து கில் அடிக்காம இருக்காங்க. 15 கில் அடிச்சாங்க. இது வரையும் என்ன கால் பாத்தீங்களா? போட்டு பிரிக்கிறான். என்ன கால் பாத்தீங்களா? கால்ல இருந்து நைட் வரைக்கும் பிராக்டீஸ். ஆனா ரொம்ப கம்மி டெபிசிட் 21 தான் இருக்கு. கில் கண்டிப்பா டெபிசிட். ஆனா அடிச்சற முடியும். 15 கில் அடிச்சாங்க. 15 கில் தான் முடியாது. அதாவது அவங்க 4 பேர் தக்கல் பண்ணிக்குவாங்க. டெபிசிட் 21000. அப்புறமேட்டு அது 21ல இவங்க 4 கலச்சுக்கோ 17ல 16 அடிக்கணும். எப்படி அடிக்க முடியும்? ஒரு கில் கூட இதாக கூடாது. ஆமா, சாக கூடாது. அவன் யூடியூப் சாகோ போயிட்டான். யூடியூப் சாகோ ஃபைட் எடுறான். யூடியூப் சாகோ வந்துட்டான். யூடியூப் சாகோ மேல ஏறி வந்து ஃபைட் எடுறான். பயம் இல்ல. தங்கமொய்டி டீம் கிட்ட ஃபைட் வரா. யூடியூப் சாகோ ஒரு மேட்ச் ரிமைனிங் தல கிஷோர் bro. ஒரு மேட்ச் ரிமைனிங்.
அடுத்த ஒரே ஒரு மேட்ச் மோர். இதாவது மேட்ச். தங்கமணி டீம்ல ஒரு நாக் எடுக்க ட்ரை பண்றாங்க. தங்கமணி டீம்ல ஒரு நாக் எடுக்க ஒன்னு ட்ரை பண்றாங்க. ஒரு நாள் எடுத்தா அடுத்து புஷ் பண்ணோம். சும்மா விளையாண்டா வேலையாவது. அடுத்து 7 புஷ் பண்ணோம். கரெக்ட். ஆமா. பாட்டு கீட்டுன்னு எதுவும் கிடையாது. எல்லாம் அலைவு தான். நினைச்சா இப்ப கூட திருப்பி முடியும். ஆனா கடைசி மேட்ச் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே ஐஎஸ் ஸ்கில்ல கடைசி மேட்ச் தான் முக்கியம். எனக்கு தெரிஞ்சு கடைசி மேட்ச் கூட 2 பாயிண்ட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா அவங்க நான் இப்பயே சொல்லிடுறேன் அதையும். அவங்க 4 மேட்சும் விளையாண்டுருக்காங்க. மொமெண்டம்ல இருக்காங்க. பிடிஎஸ் 4 மேட்சும் கேம்ப் தான் பண்ணுது. அவங்க அந்த மொமெண்டம்ல இல்ல. 2 பாயிண்ட் கிட்ட தான் மொமெண்டம் இருக்கு. இப்ப கூட கடைசி மேட்ச் 2 பாயிண்ட் கரெக்டா மேல ரீகால எடுத்துட்டா 2 பாயிண்ட் ஜெயிக்கும். ஆனா கஷ்டம். ஆனா கஷ்டம். ஈஸி கிடையாது. அதையும் சொல்லிடுறேன். எப்படி போய் கடைசி மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா மொமெண்டம். ஏன்னா அவங்க 4 மேட்சும் அடிச்சு அவங்க கையில ரத்தத்திலே அந்த கேம் இருக்கு. ஆனா அவங்க விட மாட்டாங்க. வீட்டை செய்யாது. டோனி ஒரு பீக் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் பயப்படுறான் பாருங்க. ஒரு பீக்க எடுக்கிறதுக்கு அவனை பாருங்க. ஒரு பீக் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் பயப்படுறான் பாருங்க. பயம் இல்ல. அந்த கரெக்டா விளையாடணும். நாக்கு வச்சிருக்க கூடாது. நாக்கு ஆயிடக்கூடாதுன்னு இருக்காங்க. யூடியூப் ரோமியோ கிட்ட வராங்க. யூடியூப் ரோமியோ கிட்ட 2 பாயிண்ட் வருது. யூடியூப் ரோமியோ அகால வரணுமா? யூடியூப் ரோமியோ 1 ஹெச்பி. ஆனா பாவி எப்படி என்ன விட்டான் இந்த நாக்க. 2 பேர் தான். 2 பேர் இறங்கிட்டாங்க. 2 பாயிண்ட் இறங்கிடுச்சு. சொன்ன மாதிரி 2 பாயிண்ட் பண்ணிடுது. ஒரு மால்டோ மேல சாய்ச்சு. ஐவேரி நாக்கு கவர். ராட்ரிக் வெறியான கவர் கொடுக்குறான். ராட்ரிக் வெறியான கவர் கொடுக்குறான். 2 வரணும். லேட் பண்றாங்க. வரணும். லேட் பண்றாங்க. மரண லேட் அடிக்கிறாங்க. இவங்க எழுத்துருவாங்க. இவ்வளவு கேம் சார் பெரிய தப்பு பண்ணாங்க. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணாங்க. சொல்லு கேம் உனக்கு விளையாட தெரியலையா இல்ல கேம் உனக்கு புரியலையா சொல்லு. ஒருத்த அடிக்கிறா 1v4. ஒரே ஒருத்த அடிச்சா 1v4. ரோபி அடிச்சா 1v4. அந்த இடத்த அவன் யார் அடிச்சா? அவனை பீட்டு அடிச்சாங்க. உன்னை பீட்டு அடிச்சாங்க. யார் அடிச்சாங்க? ப்ரோ ட்ரோஃபிக்கு வின் யூபிடி சொல்றவா? வெரி நான் சொல்லல. நல்லா சொன்னல. அம்மால நான் நல்லா சொன்னேன். என் கண்ணு மாதிரி விளையாண்ட கூட்டு போனேன் இவனை. அவன் அப்படியே பேனிக் ஆகாம பொறுமையா கேம் கவுனிச்சு ஆடுறான். சொல்றா தம்பி 1v4 வாங்குற சொல்லு. நெஞ்சு நிமித்திட்டு வந்து 1v4 வாங்குற போட்ட கேளு. இப்ப போய் கேளு. நெஞ்சு நிமித்திட்டு போய் என்னடா புடுங்கன்னு. போடுற ஒருத்த 1v4 அடிக்கிறான் வார்ல போய். அது முக்கியமான டீம். இருபது கில் எடுக்க முடியுமா? 10 கில் அடிச்சா டிரா. பிடிஎஸ் இருக்கானா? பிடிஎஸ் இருக்கானா? விஜய் ஆயிடுச்சுங்கண்ணா. நாக்கு ஹைப்பர் சேனலால வரணும். ஐயோ ஓட்டாயி ஐயோ ஓமா சாய் ஒரு படத்தை போட்டாங்க. ஆமாண்ணா சாய் ப்ரோ வேற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டாரு. மீண்டும் மான்கனி இருக்கு. மீண்டும் மோஜிபிட்டஸ் இருக்கு. ஜெயிச்சிருச்சு டீம். 2.0 னா அவங்க கிட்ட சாவோம். ஆனா ஓஜி ஸ்குவாட் நாங்க சாவ மாட்டோம். அடிச்சாரு சாய். ரெண்டு பேரும் இங்கிலீஷ் டீஸ்ல போய் கோஸ்ட்ல பாருங்களேன். இங்கிலீஷ் போட்டு ஜாலியா பாயில இல்ல இன்னும் மேட்ச் இன்னும் முடியல. சிரிக்காதீங்க. மேட்ச் இன்னும் முடியல. கடைசி நான் இப்போ சொல்ற கடைசி மேட்ச் தான் முக்கியம். கடைசி மேட்ச் டிசைடர். கிளைமாக்ஸ் கடைசி மேட்ச் தான். அவங்க ஆக்சுவலா பீட்டஸ் 2 பாயிண்ட் இது நடந்தது நல்லதுதான். ஏன்னா அவங்க இன்னும் வெறியாவாங்க. அவங்க தப்பு பண்ணதை சரி பண்ணுவாங்க. அவங்க மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்ப அடுத்த மேட்ச் இதே அவ்வளவுதான் முடியுது. கடைசி மேட்ச் முடியுது. கடைசி இதான் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கு. நம்ம தான் மாத்தவே இல்லையே. இதுல தான் குமார் ரீகால் கார்டு இருக்கு. வேற எதுவுமே ரீகால் கார்டு கிடையாது.
குமார் 40 கில் ஒன்னாலே போடலாம் குமார் இந்த மேட்ச்ல. இந்த இதுல வெறியா போடலாம். போடலாம். வெறியா போடலாம். என்னவோ அவங்க டீம்ல சினர்ஜி செட் ஆக மாட்டேங்குது. என்னவோ தப்பு நடக்குது. அங்க நேடு போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கீழே நின்று ஐவரி மேல வந்து அவசரப்பட்டு நாக்கு வாங்கி அவனை தூக்கத்துக்கு ட்ரை பண்ணி எல்லாரும் போய் செத்து. ஐயோ, Being an athlete and being someone that's pretty cool. அடிக்க முடியாது. பண்ணல அந்த டீம் எந்திரிக்கும். அவ்வளவுதான். நாங்க பாரு கோல்ஸ் சும்மா போட்டு ஸ்ப்ரே அப்படி இருக்குது. என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்றான். அவ்வளவுதான். மட்டுமே 3வது வெற்றி. வெற்றி பெற்றாங்க பாருங்க. சும்மா அசாதாரணமா பிராக்டிஸ் காலையில இருந்து நைட் வரைக்கும் பிராக்டிஸ். காலையில இருந்து நைட் வரைக்கும் பிராக்டிஸ். முதல் மேட்ச் வெற்றி, 2வது மேட்ச் வெற்றி, 4வது மேட்சும் வெற்றி. பாருங்களேன். இது கண்டினியூஸ் வின்ஸ்கா.